பொதுவாக சென்னையினுடைய இன்றைய நிலையை பார்க்கும்போது எவ்வளவு பரிதாபமாக இருக்கு என்று தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கு. சென்னையை சுத்தி பல குளங்கள் இருந்தது, ஏரி இருந்தது, ஏகப்பட்ட ஆறுகள் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் எங்க போச்சு? சென்னைங்கிறது ஒரு அழகான ஒரு பட்டியலமாக இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆயிருச்சு. ஆனா ஆனதற்கு பிறகு நீர்நிலையங்கள்லாம் காணாம போச்சு. இதற்கு அரசியல்வாதிகளை மட்டுமே டார்கெட் பண்ணி இங்க குறை சொல்றவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, நீங்க சோத்துக்கு பதிலாக அப்பொழுது என்ன தின்னு கொண்டு இருந்தீர்கள்? என் கேள்வி அதுதான். இன்னைக்கு இயற்கையை அழிச்சு வாழணும்னு ஆசைப்பட்டோம். இயற்கை இப்ப நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் இது. 2015க்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாசம்னாலே சென்னைக்கு சாபக்கேடுன்னு ஆயிப்போச்சு. யாரால இந்த சூழ்நிலை ஏற்பட்டது? யாருக்காக? முதல் பருவநிலை மாற்றங்கள். இது எப்படி நிகழ்ந்தது? மழை ஒரு சில இடத்துக்கு வரதே கிடையாது. சரியான நேரத்துல குறித்த தருணத்துல வரதே கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பார்க்க முடியுது. இன்னைக்கு ஏகப்பட்ட புயலை பார்க்க முடியுது. எங்கிருந்து உருவானது? இன்னைக்கு காலநிலை மாற்றங்கள் சரியில்லைங்க. இன்னைக்கு பனிப்பாறை